பொதுவாக கஃனிடுதல் என்பதும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிம் மரணித்தால் செய்ய வேண்டிய கடமைகளுள் ஒன்றாகும். இதுவும் ஃபர்து கிஃபாயா என்கிற நிலையிலுள்ள ஒரு கடமையாக காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃனிடுவதை வலியுறுத்தினார்கள். கஃனிடுவதை அவர்கள் நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள். பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை கஃனிடும் போது அந்த கஃனுக்கு தேவையான பணம் என்பது மையத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒதுக்கப்படுவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக காணப்படுகிறது. யாராவது விரும்பினால் அவர் வாலண்டியராக அதனை பொறுப்பெடுக்கலாம், அல்லது அந்த மையத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து அதற்குரிய பணம் தேவையான செலவுகள் செய்யப்பட வேண்டும். அதே போல கஃன் துணி என்பது ஒழுங்கானதாக, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே, இதா கஃபன அஹதுக்கும் அஹாஹு ஃபல் யுஹ்சின் கஃபனஹு இன் இஸ்ததா, ஒருவர் தன்னுடைய சகோதர முஸ்லிமை கஃனிட வேண்டிய தேவை வந்தால் அந்த கஃனை நல்ல முறையில் ஆக்கி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ நல்ல முறையில் ஆக்கட்டும் என்பது தொடர்பாக உலமாக்கள் விளக்கம் சொல்லும்போது, அந்த கஃன் துணி சுத்தமானதாக, மையத்தை முழுமையாக மறைக்கக்கூடியதாக, மிக எக்ஸ்பென்சிவ் ஆனதாக இல்லாமலும் ஆகவே சீப்பானதாக இல்லாமலும் நடுநிலையானதாக அது இருக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் இந்த கஃன் துணி ஒரு போதுமான அளவு ஒருவருக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் முடியுமான அளவு கிடைக்கக்கூடிய துணியை வைத்து கஃனிடலாம். சில அனர்த்தங்கள் ஏற்படுகிற சந்தர்ப்பங்களில் இவ்வாறான சூழ்நிலை உருவாகுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. சில நேரங்களில் கடந்த சுனாமியில் பலர் மொத்தமாக மௌத்தாகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுபோல் வேறு சில அனர்த்தங்களில் அவ்வாறு ஏற்படுகின்றன. அந்த நேரங்களில் கஃன் துணி போதிய அளவு இல்லாத போது இருக்கிற துணியை கொண்டு கஃனிட்டு கொள்ளலாம் என்பதை நாம் சுன்னாவிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகிற போது, அவர் அணிந்திருக்கிற அந்த ஆடையிலே அவரை கஃனிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் அணிந்திருக்கிற ஆடையால் அவரை கஃனிட முடியாத சூழ்நிலை வந்தபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் பகுதியை அவர் அணிந்திருக்கிற ஆடையால் மறைத்துவிட்டு கீழ்ப்பகுதியை இத்ஹிர் என்கிற புல்லால் கஃனிடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் என்பதையும் நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒரு துணியில் அல்லது கிடைக்கிற துணியில் கஃனிட வேண்டிய தேவை வந்தால் அதை நாம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை, இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போல் ஒரு யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படக்கூடியவரை பொறுத்தவரையில் அவர் அணிந்திருக்கிற ஆடையே அவருக்கு கஃனாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூஹும் ஃபீ சியாபிஹிம், அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையிலேயே அவர்களை போர்த்தி அதை கஃனாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போல் இஹ்ராம் அணிந்திருக்கிற ஒருவர் இஹ்ராம் நிலையில் வஃபாத்தானால் அவர் ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவர் 2 ஆடைகளோடு இஹ்ராமை கடைப்பிடிப்பார். அந்த 2 துணிகளையுமே கஃனாக பயன்படுத்துமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமோடு மௌத்தான ஒரு நபித்தோழருக்கு வழிகாட்டினார்கள். வகஃபினூஹு ஃபீ ஸௌபைஹி, அவர் அணிந்திருக்கிற அந்த 2 ஆடைகளிலேயே அவரை நீங்கள் கஃனிடுங்கள் என்று சொன்னார்கள். இது கஃன் தொடர்பான பொதுவான சில வழிகாட்டல்களாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கஃனிடும் போது அந்த கஃன் துணி தொடர்பாக அதுபோல கஃனோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில தகவல்களை நாம் பார்க்க வேண்டும். அதில் ஒன்று என்னவென்றால், நாம் கஃனிடுவதற்காக தேர்வு செய்கிற துணி வெண்மையான வெள்ளை துணியாக இருப்பது தான் சுன்னாவாக காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்பிசு மின் சியாபிக்குமுல் பயாத், நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அணிகிற ஆடையில்
வெள்ளை ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபைன்னஹ ஹைரு சியாபிக்கும், உங்களுடைய ஆடைகளில் வெள்ளை ஆடை தான் சிறந்தது என்றார்கள். வ கஃபினு ஃபீஹா மௌத்தாக்கும், அதே போல வெள்ளை ஆடையிலேயே உங்களுடைய மரணித்தவர்களை கஃனிடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, பைஹக்கி, இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக காணப்படுகிறது. அதே போல கஃன் துணி என்று வருகிற போது அந்த கஃன் துணி ஆண்களுக்கு 3 துணிகள் என்பது சுன்னாவாக காணப்படுகிறது. பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடமை ஒரு துணியிலாவது கஃனிட வேண்டும் என்பது. அப்போ ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு துணிதான் இருக்கிறது என்ற நிலை இருந்தால் அந்த ஒரு துணியில் நாம் ஒரு மையத்தை கஃனிட்டு கொள்ளலாம். ஆனால் சிறந்ததும் சுன்னாவும் என்னவென்று கேட்டால் 3 துணிகளை பயன்படுத்துவது, கஃனுக்காக வேண்டி 3 துணிகளை பயன்படுத்துவது. இது தொடர்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும்போது, இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபின ஃபீ ஸலாஸதி அஸ்வாபின் யமானியத்தின் பீதின் சஹூலியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்ட 3 துணிகளில் கஃனிடப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதிலே ஷர்ட் இருக்கவில்லை, லைஸ ஃபீஹின்ன கமீஸ், அந்த கஃனுக்குள் ஷர்ட் இருக்கவில்லை. வல இமாமா, தலைப்பாகையும் இருக்கவில்லை. அப்போ வெறும் 3 துணிகளை கொண்டு கஃனிடுவது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாம் செய்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் அதே போல பைஹக்கி, அஹ்மத் போன்றவற்றிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த விஷயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று கேட்டால், அந்த 3 துணிகள் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதா அல்லது பெண்களுக்கு வேறு சட்டமா, பெண்களுக்கு மேலதிகமாக துணிகள் தேவையா என்று கேட்டால், ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், வல் மர்அத்து ஃபீ ذلك கர்ரஜுலி இத் லா தலீல அல தஃப்ரீக், அதாவது இந்த கஃனுடைய விஷயத்தில் ஆண்களும் பெண்களும் சமம்தான், ஆணை போன்றுதான் பெண்ணுக்கும் கஃனிட வேண்டும், இதிலே எந்த வேறுபாடுகளும் கிடையாது என்று அவர்கள் சொல்லி, இது தொடர்பாக வரக்கூடிய, அதாவது பெண்களுக்கு 5 துணிகள் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமானது. அதிலே நூஹ் இப்னு ஹக்கீம் ஸகஃபி என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அவர் மஜ்ஹூல் என்கிற நிலையில் உள்ள ஒரு அறியப்படாத ராவியாக காணப்படுகிறார். எனவே இந்த செய்தி பலவீனமானது. எனவே பெண்களுக்கு ஆண்களை போன்று 3 துணிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் நாம் மதஹபுடைய இமாம்களை பார்க்கிற போது, அது ஹனஃபி மதஹபாக இருக்கலாம் அல்லது மாலிகி, ஷாஃபி, ஹம்பலி, அதே போல் தாவூது லாஹிரி, இப்னு ஹஸம் போன்றவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய லாஹிரியா மதஹபை எடுத்துக்கொண்டாலும் அங்கே பெண்கள் 5 துணிகளில் கஃனிடப்பட வேண்டும் என்கிற கருத்தை அவர்கள் எல்லோரும் முன்வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு அந்த லைலா பின்த் கானிஃப் ஸகஃபியா என்கிற பெண்மணி அறிவிக்கக்கூடிய உம்மு குல்சூம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மகள் உம்மு குல்சூமை கஃனிட்ட போது நாங்கள் அதிலே 5 துண்டுகளை பயன்படுத்தினோம் என்று வரக்கூடிய அந்த செய்தியை இவர்கள் ஆதாரமாக பயன்படுத்துகிறார்கள். அதிலே ஒன்று கீழ் ஆடையாக பயன்படுத்துவது, இரண்டாவது அவர்களுடைய நெஞ்சு பகுதியை மறைக்கக்கூடியதாக பயன்படுத்துவது, மூன்றாவது தலைப்பகுதியை மறைக்கக்கூடிய துணியாக பயன்படுத்துவது, மற்ற 2 பொதுவான 2 துணிகளாக வைத்துக்கொள்வது என்று இந்த செய்தியை ஆதாரமாக காட்டி அவர்கள் ஒரு பெண்ணை குளிப்பாட்டும் போது 6 துண்டு துணிகள் தேவை என்கிற ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் லைஃப் என்று சொல்லித்தான் அவர்கள் இது பெண்களுக்கு
ஆண்களை போன்றுதான் கஃனிட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இது தொடர்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லா அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களுக்கு கஃனிடுவதற்கு 3 துணிகள் தான் பொருத்தமானது, வெள்ளை துணிகள் 3, அதிலே ஷர்ட் தலைப்பாகை இருக்கக்கூடாது, 3 ஒரு பொதுவான துணிகளை கொண்டு கஃனிட வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களுக்கு 5 துண்டு துணிகள் பயன்படுத்த வேண்டும். அதிலே கீழாடை, அதே போல் மேலாடை, அவர்களுடைய தலைக்குரிய தலையை மறைப்பதற்கு தேவையான ஒரு துண்டு, அதுக்கு பிறகு பொதுவாக அவர்களை சுற்றக்கூடிய 2 துண்டுகள் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், வ இன் குஃபினல் மையித்து ஃபி லிஃபாஃபத்தின் வாஹிதத்தின் சாத்திரத்தின் ஜாஸ சவாஉன் கான ரஜுலன் அவ் இம்ரஅத்தன். அதாவது ஒரு துணியில் கஃனிட்டாலும் அதுவும் மார்க்க ரீதியில் அனுமதிக்கப்பட்டு, அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், வல் அம்ரு ஃபீ தாலிக வாசிஉன், இதிலே நாம் ஒரு ஃப்ளெக்சிபிளாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்களும் ஷேக் அல்பானியை போன்று இது தொடர்பாக வரக்கூடிய செய்தி பலவீனமாக இருப்பதனால் ஆண்களை போன்று பெண்களுக்கும் 3 துண்டு துணிகள் போதுமானது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் யாராவது அந்த ஹதீஸை, அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த லைலா பின்த் காயிஃப சகஃபியா அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் உம்மு குல்சூமை குளிப்பாட்டும் போது நாங்கள் 5 துண்டு துணிகளை பயன்படுத்தினோம் என்கிற ஹதீஸை சஹீஹாக்கக்கூடியவர்கள், அவர்கள் 5 துண்டு துணிகளை பயன்படுத்தலாம். அதை லைஃப் என்று சொல்கிறவர்கள் 3 துண்டு துணிகளை பயன்படுத்தலாம் என்கிற கருத்தை ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகள், உண்மையிலே இந்த விஷயத்தில் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிகவும் ஒரு நடுநிலையான கருத்தாக காணப்படுகிறது. 4 இமாம்கள், அதே போல் வாஹிரிய மதுஹபை சேர்ந்த இமாம்கள், இன்னும் பலரும் பெண்களுக்கு 5 துண்டு துணிகள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒருவர் இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸை சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்டால், அதாவது அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபத்துல் பாரியிலே இது சஹீஹானது என்று கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் இதை சஹீஹ் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் 5 துண்டுகளை பெண்களுக்கு பயன்படுத்தலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போது நாம் ஜனாசாவை குளிப்பாட்டுகிற நேரத்தில் குளிப்பாட்டிவிட்டு கஃனிடுவதற்காக வேண்டி ஏற்கனவே இந்த துணிகளை ஏற்பாடு செய்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ மையத்தை குளிப்பாட்டி துடைத்து விட்டு ஒரு துண்டு கஃனிலே முதலாவது அந்த கஃனை நாம் 3ஐயும் ஆரம்பத்திலே விரித்து வைத்து கொள்ள வேண்டும். பொருத்தமான முறையில் 3 துண்டுகளையும் விரித்து வைத்து கொண்டு மையத்தை தூக்கி அந்த கஃனிலே வைக்க வேண்டும். 3 துணிகளையும் கீழே நிலத்திலே விரித்து அதிலே மையத்தை தூக்கி வைத்து முதலாவதாக முதல் துண்டை சுற்றுவது, அதற்கு பிறகு 2வது துண்டை கொண்டு மையத்தை சுற்றுவது, 3ஆவதாக 3வது துண்டு, அது பூரணமாக அந்த மையத்தினுடைய முழு உடலையும் கவர் பண்ணக்கூடியதாக அந்த 3வது துண்டு இருக்கும். அப்படியே சுற்றி அதை ஒழுங்கான முறையில் சுற்றி கொண்டு தலைப்பகுதியிலும் கால் பகுதியிலும் 2 முடிச்சுகளை போட்டுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் ஆண்களுக்குரிய கஃன் சிம்பிளாக முடிந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் சிலர் என்ன செய்வார்கள் என்றால், சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி வைத்து கொண்டிருப்பார்கள். அவற்றை ரோஸ் வாட்டரிலே நனைத்து சுருமாவிலே தொட்டு மையத்தினுடைய நெற்றியிலே சிலர் அல்லாஹ் என்றோ முஹம்மது என்றோ வேறு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றோ எழுதுவார்கள். இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்துகளாகும். அதுபோல சிலர் கஃன் துணியை விரித்து வைத்து கொண்டு அந்த கஃன் துணியில்
அத்தரினால் அல்லது வேறு ஏதோ ஒரு முறையில் அதில் அந்த மையத்தினுடைய பேரை எழுதுவது அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதுவது அல்லது அல்லாஹ் என்று எழுதுவது இப்படியான வேலைகளை செய்வார்கள். இதுவும் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. அதே போல் சிலர் சின்ன சின்ன துண்டுகள் வைத்துக்கொண்டு அவற்றை ரோஸ் வாட்டரிலே அல்லது அத்தரிலே அமழ்த்தி மையத்தினுடைய மூக்கு, காது, கண், அதுபோன்று அக்குள் போன்ற இடங்களிலெல்லாம் அதை வைப்பார்கள். அதுவும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராதது. உண்மையில் இவைகளை செய்ய வருகிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இது ஒரு சுமையான ஒரு கஷ்டமான விஷயம் போன்று தோன்றுவதனால்தான் நிறைய பேர் கவனிடுவதற்கு வரவில்லை. இப்போ நம்ம சொன்ன முறையில் நீங்கள் கவனித்து பாருங்கள், 3 துண்டு துணிகள், அப்போ அது வெள்ளை துணி, அதை எடுத்து நிலத்திலே நாம் விரித்து ஒரு மையத்தை அதுக்குள்ளே சுற்றுவதற்கு ஏற்ற முறையில் அதை ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம். ஒழுங்குபடுத்தி கொண்டு குளிப்பாட்டிய மையத்தை துடைத்து விட்டு அந்த துணியில் தூக்கி வைக்கும்போது அவுரத்தை மறைத்த நிலையில் வைப்போம். வைத்துவிட்டு பிறகு முதல் துணியை சுட்டுகிற போது அந்த அவுரத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கிற துணியை ரிமூவ் பண்ணிவிட்டு முதல் துணியை சுட்டுவோம். 2வது துணி, அதற்கு பிறகு 3வது துணியை சுற்றி 3 துணிகளையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் தலைப்பகுதியிலும் நாம் கட்டி விடுவோம். இவ்வாறு கட்டி விடுவோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மையத்தினுடைய கஃனிடுதல் என்கிற வேலை முடிந்து விடுகிறது. அப்போ வெரி ஈஸியானது. இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால், ஷர்ட், தலைப்பாகை இவைகளை சிலர் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தலைப்பாகை கட்டுவதற்கு சிரமப்படுவது, அந்த ஷர்ட் போடுவதற்கு சிரமப்படுவது. இந்த இடத்துல ஒரு செய்தியை குறிப்பிட வேண்டும். அதாவது சிலர் என்ன செய்வார்கள் என்றால், அந்த பேக்கேஜ், அதாவது இஹ்ராம் பேக்கேஜ் மாதிரி, பேக் மாதிரி இது கஃன் பேக் இருக்கிறது, அதில் கொண்டு வந்து அந்த ஷர்ட், தலைப்பார் நாம் அதை எடுத்து ஒரு சைடில் வைத்து விட்டு நாம் இந்த 3 துண்டுகளை மாத்திரம் பயன்படுத்தி கொண்டால் போதுமானது என்பதை புரிய வேண்டும். அதே போல தான் பெண்களுக்கும் இவ்வாறு 3 துணிகளிலே ஒருவர் கஃனிட விரும்பினால் இதை தடுப்பதற்கோ இது பிழை என்று சொல்வதற்கோ யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை நாம் புரிய வேண்டும். ஏனென்றால் இது தொடர்பாக 5 துணிகளில் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸிலே கருத்து வேறுபாடு கடுமையான அளவு இருக்கிறது. அதில் வரக்கூடிய ராவி மஜ்ஹூல் என்று வெரி ஸ்ட்ராங்காக ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய இர்வா உல் கலீல் என்கிற புத்தகத்திலே பேசுகிறார்கள். எனவே நான் 3 துணிகளில் ஆண்களை போன்று பெண்களை கஃனிடப் போகிறேன் என்று ஒருவர் முடிவெடுத்தால் அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. அதே நேரத்தில் பெரும்பாலான உலமாக்கள் குறிப்பிடுவது போல 5 துணிகளை பயன்படுத்துவதற்கு, 5 துண்டுகளை பயன்படுத்துவதற்கு விரும்பினால் அதில் ஒன்று கீழ்ப்பகுதியை மறைக்கிற இசார், இன்னும் ஒன்று மேலாடையை போல ஷர்ட்டை போன்று அவர்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மாதிரி போட்டு விடுவது, 3வது தலையை சுற்றி போடுவது. இப்படி போட்டுவிட்டு மற்ற ஏனைய 2 துண்டுகளிலும் அந்த பெண்ணை மௌத்தான அந்த ஜனாசாவை ஃபுல்லாக சுற்றி பேக் பண்ணி கொண்டால் சரியானது. அப்போ 2மே சிம்பிளானது. அப்போ அந்த கஃனிடும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த துண்டுகள் அங்கும் இங்கும் காதுக்குள், மூக்குக்குள், கண்ணுக்குள் பஞ்சு வைப்பது அல்லது அந்த கஃன் துணியிலிருந்து துண்டு வைப்பதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. சில நேரங்களில் மூக்கால் ஏதாவது வருகிறது என்றால் நம்ம அதை வைப்பது என்பது தேவை, அது வேறு, அது சுன்னத்தல்ல. சிலருக்கு மூக்கால் ப்ளீட் ஆகி கொண்டிருக்கிறது என்றால் நம்ம அந்த இடத்துல ஒரு பஞ்சை வைத்து இது பண்ணலாம். அல்லது சில நேரம் வாய்களால் ஏதாவது வருகிறது என்றால் அதற்கு ஒரு பஞ்சை வைத்து அதை பிளாக் பண்ணலாம். இதை சுன்னா என்கிற மார்க்கத்தில் உள்ள ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மையத்துக்கு சுருமா போட்டு விடுவது, அத்தர் பூசி விடுவது, இவைகளெல்லாம் அவசியமான தேவையான வேலைகள் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மையத்தை குளிப்பாட்டுகிற போது எந்த துவாவும் கிடையாது. அப்போ சிலர் ஷஹாதா கலிமா சொல்ல வேண்டும், ஒவ்வொரு உறுப்பையும் கழுவுகிற போது ஒவ்வொரு துவா ஓத வேண்டும், இப்படி சொல்வார்கள். அவ்வாறு செய்வதற்கும் மார்க்கத்திலே எந்த வழிகாட்டல்களும் கிடையாது. அதே போல் கஃனிடுகிற போதும் எந்த விதமான ஸ்பெஷல் துவாக்களும் கிடையாது என்பதை நாம் புரிய வேண்டும். பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கஃனிட்டு முடிந்ததும் ஓதுவதற்கென்று விசேடமான துவாக்கள் எதுவுமே கிடையாது. எனவே கஃனிட்டு முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் முடிந்து விட்டது. இப்போ தேவைப்பட்டால் கஃன் இட்டு நம்ம ஜனாசாவை மூடி கட்டி விட்டோம். இப்போ ஒரு தேவை வருகிறது, ஒருவர் அப்போது தான் வந்து சேருகிறார், அவருக்காக வேண்டி நாம் அந்த மையத்தை அந்த கட்டிய அந்த முடிச்சை அவிழ்த்து மையத்தினுடைய முகத்தை காண்பிக்க முடியுமா என்றால் அதிலும் தடையில்லை. தேவை ஏற்பட்டால் அதையும் நாம் செய்யலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
உண்மையிலேயே கஃனிடுதல், குளிப்பாட்டுதல், கஃனிடுதல் என்பதெல்லாம் வெரி சிம்பிளான விஷயங்களாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை நமக்கு மிக இலகுவாகவே காட்டி தந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நம்முடைய மக்கள் ஆரம்ப காலங்களில் இஸ்லாமிய அறிவு இல்லாத காரணத்தினால் அதை ஒரு சிரமமான விஷயமாக ஆக்கி இது ஒரு மொனப்போலி போல, அதாவது மொனப்போலி என்று சொன்னால் ஒரு சிலர் தான் குளிப்பாட்ட முடியும், கஃனிட முடியும் என்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை ஆளாக்கியிருக்கிறார்கள். அதனால் பெற்ற பிள்ளைகள் பெற்றோருடைய ஜனாசாவை குளிப்பாட்டவோ கஃனிடவோ பயப்படுகிற ஒரு நிலை வந்திருக்கிறது. சிலர் பிள்ளைகளை கஃனிட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். யார் யாரோ வந்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய உடன்பிறப்புகளை, நம்முடைய நெருங்கிய நட்புகளை எல்லாம் யார் யாரோ குளிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கஃனிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்று காணப்படுகிறது. உண்மையிலே இது ஒரு சிறந்த இபாதத்தாகும், ஒரு நல்ல விஷயமாகும், ஒரு சிம்பிளான விஷயமும் கூட. எனவே முடியுமானவரை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய, இப்போ நான் என்னுடைய தந்தையை, என்னுடைய உடன்பிறப்புகளை குளிப்பாட்ட நான் முன்வர வேண்டும், அவர்களை கஃனிட நான் முன்வர வேண்டும். அதில் பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சில ஊர்களில் இந்த பேக் எடுக்கும்போது, கஃன் துணி பேக்கிங்கை எடுக்கும்போது அதற்குள் நிறைய பொருட்கள் இருப்பதை பார்த்து பயந்து விடுகிறார்கள். சுருமா இருக்கிறது, அத்தர் இருக்கிறது, ரோஸ் வாட்டர் இருக்கிறது, அதற்கு பிறகு பஞ்சு, காட்டன் பஞ்சு இருக்கிறது, அதுபோல் சின்ன சின்ன துணி துண்டுகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி செய்வதற்கான, ஆப்ரேஷன் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு இருப்பது போல ஒரு பயம் வருகிறது. இந்த பேக்கேஜில் இவைகள் தேவையில்லாதவை. ஆனால் இதற்காக நாம் அவர்களிடம் போய் சண்டை செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. விற்கிறவர்களிடம் அதை வாங்கினால் நாம் கொண்டு வந்து அவற்றை ஒதுக்கிவிட்டு தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொள்வது. அதே போல் இந்த சுண்ண அடிப்படையிலான கஃன் ஏற்பாடுகளுக்கான வழிகளை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய கடைகளிலே அல்லது நம்முடைய மஸ்ஜிதுகளிலே இதற்கான ஒரு செட்டப்பை வைப்பது, பணம் வாங்குவதாக இருந்தால் வாங்குவது, அல்லது சதக்காவாக அதை யாராவது பொறுப்பெடுக்க விரும்பினால் அப்படியான 3 துணிகளை மாத்திரம் வைத்து, அல்லது பெண்களுக்கு பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி 5 துண்டுகள்னால் அந்த 5 துண்டுகளை நாம் ஏற்கனவே கட் பண்ணி ஒரு பேக்கிங்காக செய்து அதை விநியோகிக்கிற ஒரு நிலையை உருவாக்கினால் இந்த 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 விஷயத்தில் இருக்கிற பயமும் இது ஒரு சிலர் தான் இதை செய்ய வேண்டும் என்கிற அந்த மனநிலையும் போய் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் குளிப்பாட்டக்கூடிய, கஃனிடக்கூடிய நிலை உருவாகும். எனவே இதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே படிக்கக்கூடிய விஷயங்களை, குறிப்பாக ஜனாசாவோடு ஜனாசாவை குளிப்பாட்டுதல், கஃனிடுதல் என்பதுதான் மிக முக்கியமான 2 விஷயங்கள். அதுக்கு பிறகு வரக்கூடிய தொழுவித்தல் என்ற விஷயங்கள் அது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இருந்தாலும் அதனுடைய சட்டங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வகுப்பிலே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜனாசாவோடு தொடர்பான இன்னும் பல விஷயங்கள் நாம் கலந்துரையாட வேண்டியிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து அதை நடைமுறைப்படுத்துகிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.